வானத்திலிருந்து எரிக்கற்கள் பூமியில் விழுறது ஒன்றும் மனிதனத்துக்கு புதுசு இல்லை. வரலாற்று பக்கங்களை திருப்பி பார்த்தா இதுவரைக்கும் எக்கச்சக்கமான மீட்டியோரைட்ஸ் வானத்திலிருந்து பூமியில் விழுந்திருக்கு. இந்த வரிசையில் வானத்திலிருந்து விழுந்த ஒரு எரிக்கல் தான் வாழ்க்கையில் மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தணும்னு ஒரு பெண்மணி நம்பினாங்க. ஆனால் அவங்க வாழ்க்கையில் அது எவ்வளோ பெரிய சோகமாக மாறிச்சு அப்படின்றத இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆயிரத்தி 1954 வருஷம் அமெரிக்காவை சேர்ந்த ஆலபாமான்ற ஒரு இடத்துல தான் சைலகூகான்ற ஒரு ஊர் இருக்குது. இந்த ஊரில் தான் ஆன் ஹாட்சஸ் மற்றும் யூஜின் ஹாட்சஸ் அப்படின்ற தம்பதியினர் வசித்து வந்தாங்க. ஆன் ஹாட்சஸ் அப்படின்ற இந்த பெண்மணி தன் வீட்டில் மத்தியானம் தூங்கிட்டு இருந்தப்போ திடீர்னு அவங்க ரூஃபை உடச்சிக்கிட்டு ஒரு மிகப்பெரிய கல் இவங்க தொடையில் விழுந்தது. இந்த கல் விழுந்தப்போ இவங்க காலில் ஒரு மிகப்பெரிய தழும்பு ஏற்பட்டுச்சு. மருத்துவமனையிலும் இவங்க அனுமதிக்கப்பட்டாங்க. இந்த மாதிரி நடக்கிறது ரொம்பவே ஒரு ரேரான ஃபினாமினன் அப்படின்னு சொல்கிறாங்க. விஞ்ஞானிகள் பொதுவாக இதை பற்றி பேசுகிறப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, பொதுவாக இந்த மாதிரியான மீட்டியோரைட்ஸ் அதிக அளவில் மக்கள் இருக்கிற இடத்துல விழாமல் ஆழ்கடல்லையோ இல்லை ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு இடத்துல தான் இது விழும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கல் ஆன் ஹாட்சஸ் அவங்க வீட்டுக்குள்ளே விழும்போது இந்த சைலகூகான்ற ஊரில் இருக்கிற மக்கள் கூட வானத்திலிருந்து இந்த கல் இறங்குறத நேராக கண்ணால் பார்த்ததா நிறைய பேர் இதை பற்றி சாட்சி சொல்லியிருக்கிறாங்க. ஆனாலும் அங்கிருந்த விஞ்ஞானிகள் நிறைய பேர் இது ஒரு மீட்டியோரைட் அப்படின்றத நம்ப மறுத்தாங்க. ஏன்னா சோவியத் யூனியன் தான் ஏதோ ஒரு வினோதமான பொருளை தங்க நாட்டில் போட்டு விளையாடுறாங்கன்னு நினச்சாங்க. இன்னொரு சாரார் ஏதோ ஒரு ஏரோப்ளேன் உடஞ்சி கீழே விழுந்த ஒரு துண்டு அப்படின்னு நினச்சாங்க. ஆனாலும் அங்கிருந்த ஏர்ஃபோர்ஸ் கிட்ட இந்த கல் ஒப்படைக்கப்பட்டு அவங்க இதை செக் பண்ணி பார்த்துட்டு இது 100% மீட்டியோரைட் அப்படின்றத உறுதிப்படுத்தினாங்க. ஆனாலும் ஆன் ஹாட்சஸ் அவர்கள் இந்த கல் என் மேலே விழுந்ததுனால இது எனக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொன்னாங்க. இவங்களுடைய கணவனாக யூஜின் ஹாட்ச் என்ன சொன்னார்னா, எங்கள் வீட்டில் இந்த கல் விழுந்திருக்கு, இதனால் எங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் ஏற்பட போகுது அப்படின்னு நம்பினாங்க. கணவன் மனைவி 2 பேருமே இந்த கல் கடவுள் எங்களுக்கு கொடுத்துருக்கிறாரு, எங்கள் வாழ்க்கையவே இது மாற்ற போகுதுன்னு ரொம்ப உறுதியாக நம்பினாங்க. ஆனால் இது எல்லாத்துக்கும் நடுவில் ஆன் ஹாட்சஸ் மற்றும் யூஜின் ஹாட்ச் அவர்கள் தங்கியிருந்த வீடு ஒரு வாடகை வீடு. இந்த வாடகை வீட்டுடைய ஓனர் அம்மா என்ன சொன்னாங்கன்னா, இந்த கல் என் வீட்டில் விழுந்ததுனால இந்த கல் எனக்கு தான் சொந்தம்னு கோர்ட்டில் அவங்க கேஸ் போட்டு அந்த கேஸவும் ஜெயிக்கவும் செய்கிறாங்க. ஆனாலும் இந்த கல் கடைசியில் யாருக்குமே சொந்தம் இல்லாமல் 1956 வருஷம் நேச்சுரல் ஹிஸ்டரி மியூசியம்க்கு இந்த கல் ஒப்படைக்கப்பட்டுச்சு. இன்னைக்கு வரைக்கும் இந்த கல் அங்கே இருக்கிற மியூசியமுடைய டிஸ்பிளேல வைக்கப்பட்டிருக்கு. எந்த கல் தங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்கும்னு இந்த தம்பதி நம்பினாங்களோ இது அவங்களுக்கு கை கொடுக்கல. 1964 வருஷம் கணவனும் மனைவியும் விவாகரத்து வாங்கி பிரிகிறாங்க. ஆன் ஹாட்சஸ் அவர்கள் 1972 வருஷம் தன்னுடைய 52வது வயசுல கிட்னி ஃபெயிலியர்னால இறந்தும் போறாங்க. இவங்களுடைய முன்னாள் கணவனாக இருந்த யூஜின் ஹாட்சஸ் என்ன சொன்னார்னா, அந்த கல் விழுந்ததுலேருந்து மிகப்பெரிய பாதிப்பு என் மனைவிக்கு ஏற்பட்டு இதனால தான் அவங்க இறந்து போயிருக்க கூடும் அப்படின்னு அவருக்கு உறுதிப்படுத்தினாரு. என்னைக்குமே அதிர்ஷ்டத்தை மட்டும் நான் நம்பி இருந்தா நிச்சயமா அது கை கொடுக்காது அப்படின்றதுக்கு இந்த சம்பவம் ஒரு மிகப்பெரிய உதாரணமாக இருக்குது. உங்களுக்கு இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக தெரிஞ்சா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு லைக் கொடுத்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.